வணக்கம். ஒரு தனி மனுஷனால ஒரு முழு அறிவு துறையையே உருவாக்க முடியுமா? முடியும்னு நிரூபிச்ச ஒருத்தரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வாய்ஸின் கதைக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய தமிழ் இலக்கியம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இது ஏதோ சாதாரண கேள்வி இல்ல. பல வருஷமா தமிழ் இலக்கிய உலகத்துல இது ஒரு பெரிய விவாதமாவே இருந்துச்சு. ஆனா யார்கிட்டயும் இதுக்கு ஒரு தெளிவான பதில் இல்ல. சரி, முதல்ல இந்த பிரச்சனை என்ன, ஏன் இவ்ளோ பெரிய குழப்பம் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கிட்டத்தட்ட 40 வருஷமாங்க இஸ்லாமிய தமிழ் இலக்கியம்னு தனியா ஒரு வகை இருக்கா இல்லையாங்கிற விவாதம் அறிஞர்கள் மத்தியில போய்கிட்டே இருந்துச்சு. இது வெறும் புத்தகங்களை பத்தின விவாதம் இல்ல, ஒரு சமூகத்தோட இலக்கிய அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த பெரிய கேள்விக்கு ஒரு உறுதியான பதில சொல்ல ஒருத்தர் தேவைப்பட்டார், ஒரு முன்னோடி அறிஞர். அப்போதான் இந்த சவாலை ஏத்துக்க ஒருத்தர் முன்னாடி வந்தார். அவர்தான் நம்ம கதையோட நாயகன், இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் உவைஸ். அவரோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 1951ல ஒரு முதுகலைப்பட்ட ஆய்வறிக்கையா ஆரம்பிச்சது. அப்புறம் 1953ல அது ஒரு புத்தகமா வெளியாகி நிறைய பேரிட்ட போய் சேருது. கடைசியா 1976ல அவரோட இந்த உழைப்புக்கு முனைவர் பட்டமே கிடைக்குது. அதாவது ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்ச விஷயம் கிட்டத்தட்ட 25 வருஷ உழைப்புல ஒரு பெரிய துறைக்கே அடித்தளமா மாறிடுச்சு. அவரோட இந்த வேலை இஸ்லாமிய சமூகத்துல மட்டும் கவனம் இருக்கல, ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய உலகமே அவரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. சொல்லப்போனா அவரோட உழைப்பு அது வரைக்கும் தனித்தனியா இருந்த இலக்கிய மரபுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய பாலத்தையே கட்ட ஆரம்பிச்சது. சரி, வெறும் அடித்தளம் போட்டதோட அவர் நிக்கல. அவருடைய பங்களிப்பு எவ்ளோ பெரியதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அவரோட பங்களிப்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஆமாங்க, 50க்கும் மேல புத்தகங்களை அவரு தன்னோட வாழ்நாள்ல எழுதியிருக்கார். புத்தகங்கள் மட்டுமில்ல, அதோடு சேர்த்து 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள். யோசிச்சு பாருங்க, இந்த எண்களே அவரோட உழைப்புக்கு எவ்வளவு பெரிய சாட்சியா இருக்குன்னு. அப்பனா அவர் ஒரு எழுத்தாளர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவர் ஒரு ஆய்வாளர், சுமார் 15 புத்தகங்களுக்கு பதிப்பாசிரியரா இருந்திருக்கார், நிறைய படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கார், பெரிய பெரிய சர்வதேச மாநாடுகள்ல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்கார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராகவும் இருந்திருக்கார். அதாவது ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு முழுமையான அறிஞர் அவர். அவரோட மொழி புலமையும் அபாரமானது. தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்த்திருக்கார். அதே சமயம் சிங்களம், ஆங்கிலம்னு மத்த மொழிகள்ல இருந்தும் தமிழுக்கு நிறைய படைப்புகளை கொண்டு வந்திருக்கார். இதனால 3 மொழி உலகங்களுக்கும் நடுவுல அவர் ஒரு முக்கியமான பாலமா செயல்பட்டார். புத்தகங்கள், கட்டுரைகள்னு எழுதுறதோட அவரோட வேலை முடியல. அவர் செஞ்சது அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம். எதிர்கால சந்ததியினருக்காக ஒரு நிரந்தரமான நிறுவன அமைப்பையே அவர் உருவாக்கினார். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 1979ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் இஸ்லாமியத் தமிழ் இலக்கியம்னு ஒரு தனி துறையையே ஆரம்பிச்சாங்க. அதுக்கு யார தலைவரா போட்டாங்க தெரியுமா? நம்ம பேராசிரியர் வைசதான். இது எவ்ளோ பெரிய அங்கீகாரம்! அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பயணம் அதோடு நிக்கல. மதுரை, திருச்சி, சென்னை, காயல்பட்டினம், கொழும்பு, கீழக்கரைன்னு பல ஊர்கள்ல இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாடுகள் நடக்க ஆரம்பிச்சது. அவர் போட்ட விதை பெரிய விருட்சமா வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? இந்த தலைப்புல 100கணக்கான புத்தகங்கள் வருது, தொடர்ந்து கருத்தரங்கங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல அப்படி ஒன்னு இருக்கான்னு கேட்ட ஒரு துறை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ற ஒரு பெரிய அறிவுத்துறையா வளர்ந்து நிக்குது. சரி, இவ்ளோ பெரிய விஷயங்களை சாதிக்க வெறும் அறிவு மட்டும் போதுமா? அவரோட குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் எப்பவுமே கத்துக்க தயாரா இருந்த ஒரு சிறந்த மாணவர். தனக்கு கத்துக் கொடுத்த ஆசிரியர்கள் மேல அவருக்கு பெரிய மரியாதையும் அன்பும் இருந்துச்சு. குறிப்பா சுவாமி விபுலானந்தர், பேராசிரியர் கணபதி பிள்ளை, பேராசிரியர் வித்யானந்தன் போன்றவங்கள தன்னோட வழிகாட்டிகளா நினைச்சார். தனக்கு கத்துக் கொடுத்தவங்கள அவர் எப்பவுமே மறக்கல. பேராசிரியர் உவைஸோட ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னா, அறிவை நமக்காக மட்டும் பதுக்கி வைக்கக்கூடாதுங்கிறது தான். அதாவது தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மத்தவங்களுக்கும் பயன்படும்போது அவங்க அடையிற சந்தோஷத்தை பார்த்து படிச்சவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ற இந்த திருக்குறள் அவரோட வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தது. ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதோட நிக்காம மத்தவங்க எல்லாரும் உள்ள வந்து ஆராயறதுக்கு ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கி கொடுத்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பேராசிரியர் உவைஸோட வாழ்க்கை தன்னலம் இல்லாத ஒரு அர்ப்பணிப்பு இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.